மாறி மாறி வரும். பிரபஞ்சத்தில் நமக்கு எல்லா மாற்றங்களும் பிறண்டு பிறண்டு வரும். ஆனால் இயற்கைக்குள்ளே அப்படி வராது, ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம செயல்பாடும் நம்ம பயணமும் நம்மளுடைய ஆசை பாசங்களும் இப்படி 5 விதமான நிலைப்பாட்டுகளை நம்ம இயற்கைக்குள்ளே நம்ம பதிவு பண்ணி பயணம் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ட்ராக்கும் மாறாது. புரியுதா? எந்த ட்ராக்கும் மாறாது. தேவைக்கற்ற ஆசை நமக்கு வராது. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகவும் மாட்டோம். நம்ம எவ்வளவு ஒரு பாரம் சுமக்க முடியுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம். முடியாத அளவுக்கு அந்த பாரத்தை தூக்கி நம்ம தலை மேலே வைக்க மாட்டோம். இதுதான் அப்படிங்கிற எண்ணத்துலேயே நம்ம போயிடுவோம். அப்போ அப்படி போகும்போது நமக்கு என்ன வரும்? நமக்கு எந்த நோயும் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த மனவேதனையும் வராது. சரியா? எந்த சஞ்சலமும் இருக்காது. நம்ம கண்ணில் தண்ணிங்கிறது வராது. இப்படி வாழ கற்றுக்கிட்டோம்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுங்க. இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய. நாங்கள் அப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது இருக்கிறத பார்த்தா. புரியுதா? எல்லா பிரச்சனைகளும் நீங்களாக வர வச்சுக்கிறது தான். அது ஒரு பக்கம் நம்மளை தூண்டி விடுறது ஒரு பக்கம் இருக்கும். இப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கோம்னா பிரபஞ்சத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சில ஜீவங்கள் நம்மளை தூண்டி விடுறதுக்குன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்குற வேலை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் மீறின ஆற்றலும் நமக்கு அதுக்கு தகுந்த அறிவுத்தன்மையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல சாமி, விதியை மதியால் வெல்லலாம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ உனக்கு அந்த ஆற்றல் இருக்குங்கிறதுனால தானே அவன் அந்த பழமொழி வைக்கான். புரியுதா? விதியை மதியால் வெல்லலாம்னு இருக்கு. அது பழமொழி நியாயமானது தான். அப்போ உனக்கு அந்த ஆற்றல் இருக்குல்ல. விதி மேலே சாக்கு போட்டு நீயா விட்டுட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிடுவ. விதியா மதியான்னு பார்த்துருவோம்னு நின்று பாரு, அவ்வளோதான். அது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குங்க. நம்ம எண்ணங்கள் அந்த இது எவ்வளவு வேகத்தில் எந்த அடிப்படையில் நம்ம துரிதப்படுத்தி போகிறோமோ அதுதான் நம்மளுடைய பயணம், நம்மளுடைய வெற்றி எல்லாமே. நாமளாக சில இதுகளை தேடி நாமளாக விட்டுக்கிட்டு பிறகு கஷ்டப்படுறோம். நாங்கள் கடனில் கஷ்டப்படுறோம், அதில் கஷ்டப்படுறோம், இதில் கஷ்டப்படுறோம். நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல. இப்படி கணக்கு சொல்ல விட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 100 காரணங்களை சொல்லுவாங்க, குறைகளை. இல்லையா? கொட்டதியில் ஒரு கோடு போடுங்க, அப்படியே கீழாக்கியே தொங்கிட்டு இருந்தால. காண கிடைக்காத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடை கொண்டது தான் இயற்கை. சொல்லுங்க. காண கிடைக்காத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடை கொண்டது இயற்கை. அது எப்படி வரும்? காண முடியாது இயற்கையை. காண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாதுன்னா நீ இயற்கைக்குள்ள எப்படி போக முடியும்? இயற்கை கட்டுப்படுத்த முடியாது. உன்னையே நீ கட்டுப்படுத்த முடிஞ்சா தான் இயற்கைக்குள்ள போக முடியும். கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்டது இயற்கை. இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது பிரபஞ்சம். காணக்கூடியது பிரபஞ்சம். உன்னை நீ கட்டுப்படுத்த இயல்ந்தால் இயற்கை. இதில் எதில் நம்ம நிற்போம், எதில் இருப்போம்ங்கிறது அவரவர் முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான்.
ஒரு அய்யனார் மாதிரி அது உள்ளே போய் எப்படி சாமி வேலை செய்யுதுன்னு கேட்டால் அப்புறம் சாமி பாஷையில் தான் பேசுது. என்ன அவன் இன்னும் போய் கணக்கம்பட்டியில் எனக்கு எல்லாம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவன் எப்படி கேள்வி கேட்பான்? என்ன இங்கே எல்லாம் பண்ண ஆட்டுறான், அங்கே போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறான். அப்போ இங்கே வேஷம் போடுறான்னு அர்த்தம் இல்லையா? வேற என்ன என்னதான் கேள்வி கேட்கலாம், இப்படி கேட்கலான்னு சொல்லி கொடுத்தா கூட பிறகும் மௌனம் களைய மாட்டேக்க. 5 நிலை சொன்னீங்க இல்லையா? 5 நிலையில் மாறாம ஆசைப்படாம இருந்தா அந்த மேலே வந்து அந்த 5 நிலை ஐந்து நிலை ஒன்று ஒன்றா தனித்தனியாக சொல்லி தானே 5 நிலை சொன்னேன். முதலே சொல்லிட்டீங்க 5 நிலை. இந்த 5 நிலையும் இருந்தாங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிலையும் என்னன்னு சொல்லி தான் சொல்றேன். நீங்க யாராவது ஒருத்தர் யாகம் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. அவ்வளவுதானா? எல்லாரும் அவுட்டு தானா? 5 நிலைங்கிறது மாத்திரம் உங்களுக்கு யாகம் இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிலையும் சொல்லி தானே இன்னும் விரலை எண்ணியே சொன்ன.